வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஈவினிங்கில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டி, சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுலேயும் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நமக்கு நெருப்பே தேவையில்லை. ஆமாங்க, NoFireCooking சீரீஸோட செகண்ட் எபிசோட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஸ்நாக் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான கருத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஐயமிட்டு உன் அவ்வை பாட்டி எழுதிய ஆத்திச்சூடியில் இருக்க ஒரு வசனம். எப்போவுமே நம்ம சாப்பிடும்போது பசின்னு வர ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, சாப்பாடை எப்போவுமே பகிர்ந்து சாப்பிட்ற பழக்கத்தை கற்றுக்கணும். இருக்கும் சாப்பாடு கொஞ்சமோ நிறையவோ இருக்கிறத பகிர்ந்து உண்ணும் பழக்கத்தை நம்ம குழந்தைங்க கிட்ட வளர்க்கணும். இன்றைக்கான கருத்து பார்த்தாச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் சீட்ஸ் எடுத்துட்டு டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட வால்நட் சேர்க்க போகிறோம். வால்நட் கிட்ஸோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நல்ல பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நாம் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக துருவின கோகோனட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க மாய்ஸ்சர் இந்த மிக்சரில் பைண்ட் ஆகாது. அடுத்து நம்ம இதை சின்ன சின்ன பால் ஷேப்பில் பிடிச்சி ஃபைனாக கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸில் ஒரு தடவை கோட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் செஞ்சு உடனேவும் சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அந்த மிக்சர் நல்லா செட் ஆகிடும். ஸோ சாப்பிடவே உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஹெல்த்தி ஸ்நாக் பாலை நீங்கள் அப் டு 1 week ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு கூட சாப்பிடலாம். நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இதை செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே குழந்தைங்களோட உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் எதுவுமே நம்ம ஜங்காக போடலை. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு பிடிச்சிருக்கான்ற ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.